திரு நாகராஜ், ரெண்டு திராவிட கட்சிகளும் களமிறங்கிட்டாங்க. 200 அப்படிங்கிற இலக்கை வச்சுட்டாங்க. நீங்க ஆனா கூட்டணி அப்படிங்கிற இலக்கை வச்சிருக்கீங்க. எது நடைமுறை சாத்தியம்னு பாக்குறீங்க? அனைவருக்கும் வணக்கம். கடந்த தேர்தலில் ஏறக்குறைய 18.28% எங்களுடைய தலைமையில் கூட்டணி அமைச்சு வாங்கியிருக்கோம். திமுக பெற்ற ஓட்டுகள் கூட்டணியோடு சேர்த்து 46.97, சீமான் கட்சி 8.2, அதிமுக 23.05, 49.53. அப்படி பாக்குறப்ப திமுகவுக்கு எதிராக மக்கள் 3% வாக்களித்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத நாம ஏற்றுக்கணும். இன்னும் திமுக முழு ஆதரவு பெற்று நாங்கள் வெற்றிட்டோம் அப்படிங்கிற மாதிரியான எனக்கு இல்லை. எதிர்கட்சிகள் பிரிந்திருக்கிறது, ஒத்த கருத்துடைய எதிர்கட்சிகள் பிரிந்திருக்கிறது. அதனால திமுக வெற்றி விட்டுக் கொண்டிருக்கிறது. அது ஒரு பாயிண்ட். இரண்டாவது, பெரும்பான்மை மக்களை இழிவுபடுத்துகின்ற தொடர்ச்சியாக ஒரு விஷயம். இன்னொன்று, சிறுபான்மை மக்களை அச்சத்தில் வைத்திருக்கின்ற ஒரு நிகழ்ச்சி. அது இன்னைக்கு கூட முதல்வர் பேசுறாங்க. சிறுபான்மை மக்களுக்கு எதிராக நிறைய பேர் தவறுகள் செய்யறாங்க, துரோகங்கள் செய்யறாங்க. அந்த மாதிரி விழாவில் பேச வேண்டிய அவசியமே இல்லை. ஒவ்வொரு இடத்துலயும் போய் இந்த பிரிவினைவாதத்தை முன்னெடுக்கிறார். அதாவது சிறுபான்மை மக்கள்கிட்ட போய் உங்களுக்கு பாதுகாப்பு இல்லை, நாங்க தான் பாதுகாப்பு மாதிரி காவலன் மாதிரி காமிச்சுக்கிறாரு. அந்த காமிக்கிற பேச்சே பிரிவினைவாதத்துடைய பேச்சு. இப்போ ஆன்டி இன்கம்பன்சி கடுமையா இருக்கு. அவங்க சொன்னாங்க ப்ரோ இன்கம்பன்சின்னு சொன்னாங்க. நிச்சயமா இல்லை. எந்த இடத்துக்கு போனாலும் மக்கள் இன்னைக்கு கடுமையா பாதிக்கப்பட்டிருக்காங்க. இவங்களுடைய வெற்றியினுடைய ஒரே சூத்திரம் சிறுபான்மை மக்களையும் பட்டியல மக்களையும் ஒன்றாக சேர்த்து பணம், பாட்டில், பிரியாணி மூலமாக ஓட்டுவாங்க. இதுதான் நம்முடைய கான்செப்ட். அதற்காக கனிம வளங்களை எல்லாம் கணக்கில்லாமல் கொள்ளையடித்து பணத்தை சம்பாதித்து வைத்திருக்கிறார்கள். ஒன்று. இரண்டாவது விஷயம், இவங்க எதிர்கொண்ட பல பிரச்சனைகள்ல முக்கியமா மத்திய அரசுடைய பல திட்டங்களை ஏற்றுக்கொள்ளாத மிகப்பெரிய ஆன்டி இன்கம்பன்சி உருவாக்கிறது. உதாரணத்துக்கு நீங்க சமைத்தி விஸ்வகர்மா திட்டமாகலாம். 8.5 லட்சம் பேர் பதிவு பண்ணிருக்கிறாங்க. ஆனால் பல்வேறு காரணங்களை சொல்லி திட்டத்தை தள்ளி போட்டுவிட்டு இப்ப நீட் தேர்வு எடுத்தாங்க. ஒரே கையெழுத்து நிக்கிறேன்னு சொன்னாங்க. பட் நீட் தேர்வுல இன்னைக்கு தருமபுரியில ஒரே வீட்டுல விவசாய கூலிகள் 3 பேர், அண்ணன், தம்பி, தங்கச்சி 3 பேருக்கு மருத்துவரான வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இதெல்லாம் மக்கள் பாக்குறாங்க. இப்ப ஊழல் பொறுத்த வரைக்கும் இவங்க ஒரு அணை கட்டுனாங்க. சமீபத்துல சாத்தனூர் டேம் பக்கத்துல ஒரு கட்டின அணையில, அந்த ஆற்றில் கட்டின அணையில 10 நாள்ல காணாம போயிடுச்சு. கொள்ளிடத்துல கட்டினாங்க, தடுப்பணை காணாம போயிடுச்சு. சாத்தனூர் அணையை திறந்து விட்டதுல கடுமையான பாதிப்பு, மக்கள் பயங்கரமான கடிப்பு. கள்ளக்குறிச்சியில மதுவிலக்கு, அதாவது கள்ளச்சாராயம் குடித்து இறந்தவர்களுக்கு 10 லட்சம். ஆனால் ஒரு மின்சாரம் சாக்கடிச்சு இறந்தாலோ வேற இருந்தாலும் 1 லட்சம் 2 லட்சம். இதெல்லாம் மக்கள் பாக்குறாங்க. பாக்குறப்ப என்னன்னா மக்களுடைய மனநிலை அது ஒண்ணு சொல்ல போனா அதிமுக ஆட்சியில மதுதான் பிரச்சனையா இருந்தது. இன்னைக்கு மது பிளஸ் போதைப் பொருள். இன்னைக்கு எதிர்கட்சி தலைவர், அவங்களுடைய கூட்டணி கட்சியில் இருக்கிற திருமாவளவனே சொல்றாரு, போதைப் பொருள் மிகப்பெரிய பிரச்சனையாக மாறிவிட்டது அப்படிங்கிற ஒரு பிரச்சனை. சோ இந்த ஏங்கல பாக்குறப்ப எனக்கு தெரிய வர்ற எலெக்ஷன்ல 26ல திமுகவுக்கு இலக்கு என்பது எளிதாக இருக்காது. ஒன்று. இரண்டாவது, இதே கூட்டணி கட்சிகள் காங்கிரஸோ அல்லது விசிகாவோ இவங்களோடு தொடர்ந்து இருக்குமா, வேல்முருகன் உட்பட்டவர்கள் தொடர்ந்து இருப்பார்களா என்பது. ஏன்னா அந்த சமயத்துல அது முடிவாகும். இன்னும் மக்களுடைய மனநிலை மாற்றம் அதிகமாக இவர்கள் அங்கிருந்து தப்பித்தால் போதும் என்ற நிலையை உருவாக்குவார்கள். நிச்சயம் உருவாக்கும். சொன்னதுல இப்போ நீங்க ஒரு பாஜக ஒரு பார்வை வைக்கிறீங்க, இது எப்படிலாம் அவங்களுக்கு நெருக்கடி வரும் அப்படின்னு. இப்போ புதிய நாடாளுமன்ற கட்டடம் கட்டின பிறகு அங்கே ஒரு மழை வந்தது. அது என்ன ஆச்சுன்னு மக்கள் பார்ப்பாங்களா, பார்க்க மாட்டாங்களா, அதை ஒப்பிட்டு பார்ப்பாங்களா இல்லையான்றதும், சிறுபான்மை மக்களுடைய நலன் பற்றி பேசினா அது பிரிவினைவாதம் அப்படின்னு நீங்க சொல்றீங்க இல்லையா. ஒரு வாதத்திற்கு நீங்க பெரும்பான்மை மக்களுக்கு இதெல்லாம் சிக்கலா இருக்குன்னு பேசுறீங்க. அது பிரிவினைவாதத்தில் வருமா, இல்லை அது என்ன வாதம் அப்படின்னு பார்க்கப்படும் அப்படிங்கிற கேள்வியும் எதிர்கேள்வியா முன்வைக்க மாட்டாங்களா? நீங்க சொல்லக்கூடிய அம்சங்கள்ல இருந்து அப்புறம் வாக்கு சதவீதம், உங்க தலைவரே சொல்றாரு பலமுனை போட்டியாகத்தான் 2026 இருக்கும் அப்படிங்கிறாரு. பலமுனை போட்டினா அப்ப அது திமுகவுக்கு அட்வான்டேஜ்னு மாறிடாதா? எப்படி பாக்குறீங்க? நிச்சயமா இருக்காங்க. இப்ப நீங்க நாடாளுமன்றம் குறித்து கேட்டீங்க. ஒரு பெரிய கட்டடத்துல சிறு குறைகள் வருவது சரி செய்யப்படுகிறது, அவ்வளவுதான். ஆனா ஒரு பாலமே காணாம போச்சு, ஒரு பெரிய பஸ் நிலையமே காணாம போச்சு, எல்லா இடத்தையும் நீங்க நீராதார பகுதியில் கட்டி இருக்கிறது மக்களுடைய இளைநிலைக்கு ஒரு மிக முக்கிய காரணமா இருக்கிறது. இதெல்லாம் அல்லங்க. ஒரு சிஸ்டம் சரியா இயங்கிக் கொண்டிருக்கிற கட்சி பாஜக. சிறு தவறுகள் நடக்கும், நான் முழுசா இல்லைன்னு மறுக்கல. ஆனா அதை சரி செய்து அடுத்த கட்டுக்கு போற கட்சியாகத்தான் பாஜக இருக்குது. என் தமிழ்நாட்டுல சொல்ல போனா இன்னைக்கும் பல திட்டங்களை கொண்டு போய் சேர்த்த முடியலன்னா அதிக வருத்தப்படுகின்ற கட்சியா பாஜக இருக்கு. நீங்க அதுல மாற்றுக்கிறது இல்ல. நீங்க சொல்ற வருத்தம் ஒரு விஷயம் இருக்கு. நீங்க சொல்றது மாதிரி மத்திய அரசுடைய திட்டங்களை இவங்க செயல்படுத்த மாட்டேங்கிறாங்க, அதனால தமிழ்நாட்டுக்கு இழப்பு அப்படின்றீங்களா? இன்னைக்கு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ஒன்று சொல்றாரு,
மும்மொழி கொள்கையை ஏற்காததுனால நாங்கள் வந்து நிதி ஒதுக்கலை, ஏற்கிறோன்னு சொல்லுங்க, NEP ஏற்கிறோன்னு சொல்லுங்க, அரை மணி நேரத்தில் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் அப்படின்னா இப்போ யார்கிட்ட சிக்கல் இருக்குங்கிற கேள்வி வரும்ல. இல்ல நிச்சயமா அரசியல் அமைப்பு சட்டம் நீங்க கையில தூக்கி பிடிச்சிட்டு காமிக்கிற அரசியல் அமைப்பு சட்டம் எல்லாத்துக்கும் எல்லா மாநிலத்துக்கும் பொதுவானது. சோ இருக்கிற அத்தனை மாநிலம் ஏற்றுக்கொள்கின்ற பொழுது நம்முடைய நாடு மட்டும் நாங்க இதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம், புதிய கல்விக் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், அணை பாதுகாப்பு மசோதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம், ஒரே நாடு ஒரே தரலை ஏற்றுக்கொள்ள மாட்டோம், அதே போல சாகர்மாலாவை ஏற்றுக்கொள்ள மாட்டோம், ஆர்டிகல் 370 ஏற்றுக்கொள்ள மாட்டோம், குடியுரிமை திருத்த சட்டத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டோம், முத்தலாக் சட்டத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டோம், நீட்டை ஏற்றுக்கொள்ள மாட்டோம், EWS ஏற்றுக்கொள்ள மாட்டோம், PM ஸ்ரீநிதி திட்டத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டோம், விஸ்வகர்மா திட்டத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டோம், நவோதய பள்ளிகளை ஏற்றுக்கொள்ள மாட்டோம், புதிய குற்றவியல் சட்டத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். இப்படி ஒவ்வொன்றையும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் ஏற்றுக்கலன்னு சொன்னா எப்படி ஒரு மத்திய அரசு செயல்பட முடியும் தான் கேட்கணும். நீங்க ஒரு குறைபாடுகள் இருந்தா நீங்க வைக்கலாம், இது மாதிரி இருக்குன்னு சொல்லலாம். அதை வச்சுட்டு எதையுமே ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படின்னா உங்க கொள்கை என்ன, மக்களுக்கு செய்ய வரீங்க? மாநில மக்களோட எதிர்பார்ப்பு மாநில உரிமைகள் அப்படின்னு இருக்கு. இப்ப இதுல நீங்க சொன்ன பட்டியல்ல பாபு முருகவேல் அவர்கள் எதுலெல்லாம் உடன்படுறாருன்னு கேட்டீங்கன்னா பெரும்பாலும் நீங்க சொன்ன விஷயத்துக்கு எதிர்பார்ப்பாரு. அதிமுக திமுகவை எதிர்க்கிற கட்சி தான், பிரதான எதிர்கட்சி தான். ஆனால் நீங்கள் சொன்ன பட்டியலில் பெரும்பாலான விஷயங்களில் அவங்களும் மாநில நலன் அப்படின்னு ஒரு நலன் தான் எடுக்கிறாங்க. அப்போ மக்கள்கிட்ட அது என்னவாக போய் சேருங்கிறது தான் என்னுடைய வாதம். நீங்கள் சொல்கிறதுல நியாயம் அநியாயத்துக்குள்ளே நான் போல, எது சரி தவறுன்றது உங்கள் பாயிண்ட் ஒன்று இருக்கலாம். ஆனால் மக்கள் எப்படி எடுத்துக்கொள்வார்கள், பெரும்பான்மை கட்சிகளுடைய பார்வை என்ன அப்படிங்கிறது போகும் பரப்புரையில் நம்ம பேசலாம். முதல் கட்ட கருத்தை எடுத்து தலைவர் சொல்றாங்க, ஒரே நிமிஷம் முடிச்சிடறேன். தலைவர் என்ன சொல்றாரு, மக்கள் மாற்றத்தை எதிர்பார்க்கிறார்கள். திரும்ப திரும்ப அதிமுக திமுக கட்சிகள் மாறி மாறி வராங்க. 75 ஆண்டு காலம் ஆட்சி செய்திருக்கிறாங்க, என்ன செய்தார்கள் நம் நாட்டிற்கு, இதுதான் கேள்வி. அதனாலதான் நாங்க முன் வச்சுதான் அதிக ஓட்டுகளை வாங்கியிருக்கிறோம். ஆனா இப்பொழுது நீங்க கேட்ட கேள்வி வர தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிறது வந்திருக்கிறது, 5 முனை போட்டி அப்படிங்கிறது மக்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பு கிடைத்திருக்கு. இதுவரை தமிழ்நாட்டில் எனக்கு தெரிய ஒரு பலமான 5 கட்சிகள் அப்படிங்கிற கான்செப்ட் இதுவரை இல்ல, இது நடந்திருக்கிறது. அதனால நான் சொல்றேன், திரும்ப சொல்றேன், அது ஏன் பாஜக நல்ல வாய்ப்பா இருக்கக்கூடாது? இன்னும் சொல்ல போனால் ஏன் பிரிந்திருக்கிற கூட்டணி எல்லாம் கடைசி நேரத்தில் ஒன்று சேரக்கூடாது? திமுகவுடைய அகாரத்தை அளிப்பதற்கு சேரக்கும் வாய்ப்பு இருக்கு. ஓகே, அதை பற்றியும் பேசியிருக்காரு முதலமைச்சர், அதையும் நம்ம பேசலாம். நான் முதல் கட்ட கருத்தை 2 பத்திரிகையாளர்கள் பார்வை எடுத்துக்கிறேன். ஏன்னா முதலமைச்சர் ஒரு விஷயம் சொல்றாரு, இந்த கொள்கை கூட்டணிக்கு எதிராக பலரும் அரசியல் கணக்கு போடுகிறார்கள். நான் உறுதியாக சொல்கிறேன், நம்முடைய கொள்கை கூட்டணிக்கு எதிராக அவர்கள் போடும் கணக்கெல்லாம் தப்பு கணக்காகும்னு ஒரு பார்வை அவர் வைக்கிறாரு. உங்களுக்கு ஒரு பார்வை இருக்கலாம், காலம் இருக்கிறது, மாற்றம் என்ன வேணா களத்தில் நடக்கலாம் அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கலாம். திரு ஷியாம், எப்படி பார்க்குறீங்க இந்த 200ங்கிற எண்ணிக்கை? இப்போ சமீப காலமாக இப்போ வெற்றியா தோல்வியாங்கிறத கடந்து, ஆட்சி அமைக்கிறோமா இல்லையாங்கிறத கடந்து 200 அப்படிங்கிறது முன்னிலைப்படுத்தப்படுகிறது. 2 பிரதான கட்சிகளும் அதை முன்வைக்கிறாங்க, எப்படி பார்க்குறீங்க? வாக்கு அரசியல்ங்கிறது பாப்கார்ன் மாதிரி தான். அதில் கேரமல் கோட்டிங் போடுறோம்னா கூட்டணி ஆட்சிங்கிறது கேரமல் கோட்டிங். அப்படி கேரமல் கோட்டிங் அவர் அவங்க கட்சிக்காரங்களுக்கு சொன்னாங்க. ஆனால் பத்திரிகையாளர்கள் நீங்கள் தான் சார் ட்ரெண்டிங்கில் இருக்கிறவர். இல்லை, கேரமல் கோட்டிங்னா GST கூட இல்லையா? அப்போ கூட்டணி கட்சிக்கு அதிக சீட்டு கொடுக்கணும். விடுதலை சிறுத்தைகள் அதிக சீட்டு கேட்பாங்க, நிச்சயமா கேட்பாங்க. காங்கிரஸ் கட்சியும் கேட்கும், அதுல எனக்கு மாற்று கருத்து இல்ல. ஆனா காங்கிரஸ்க்கு அந்த வெயிட்டேஜ் கொஞ்சம் குறைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அது பேசலாம், நீங்க சொல்லுங்க. ஏன்னா முதல்ல நீங்க உங்க கருத்துக்களை பதிவு பண்ணுங்க, அப்புறம் நம்ம அதான பிரச்சனை இல்ல. நான் முருகன் கேரமல் கோட்டிங் இல்லாம லூஸ் பேக்கிங்லயும் விக்கலாம்.